கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு நடிகர் நடிக்கும் படத்தின் முதல் போஸ்டர் டிசைன் மற்றும் முதல் நாளிலிருந்து அந்த படத்தின் 100வது நாளான வெற்றி விழா வரை ரசிகர்கள் கொண்டாடுவது அந்த நடிகருக்கு கிடைத்த பெருமைன்னு சொல்லலாம். அஜித் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கியிருக்கும் படம் விஸ்வாசம். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்திருக்கு. அஜித் அப்பா மகன் என இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் 2019 ஜனவரி பொங்கல் அன்று வெளிவர இருக்கு. லக்ஷ்மி விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா, ஐஸ்வர்யா ராஜேஷ், திவ்யா பாண்டே மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம். சாம்சியஸ் இசையமைச்சிருக்காரு. டான்ஸ் 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 இப்படி டான்ஸை மையப்படுத்தி உருவாக்கி இருக்கும் இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டான்ஸ் படம் வருது. ஃபர்ஸ்ட் விஜய் எனக்கு கதை சொல்லும் போது கதை சொல்லலை, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், யோசிச்சு நான் சொன்னேன், விஜய் பண்ணால் நம்ம அந்த லெவல் பண்ணோம், இல்லை வேணாமே நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு. எந்த லெவல் சார்? ஒரு இந்தியா லெவலில் இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஏன் சார் அப்படியே பண்ணலாமா சார்? என்ன சார் பண்ணோம் அதுக்குன்னா? இல்லை, தி பெஸ்ட் டான்சர்ஸ் இன் சரி என்ன மாதிரி கதைன்னா, சரி நீங்களும் சின்ன பசங்க மாதிரி அப்படின்னா, சின்ன பசங்க எங்கெங்கே பெஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதனால தான் தித்யா எல்லாருமே ஆல் ஓவர் த இந்தியா போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணார். விஜய் ரொம்ப நல்லா இல்லை, அதனாலே எங்களுக்கும் அவருக்கும் செட் ஆச்சு. ஃபஸ்ட்டு தேவி பண்ணேன், இப்போ இந்த படம். இதுக்கப்புறம் நாங்கள் தேவி 2 கூட பண்ண போகிறோம். பிரபு சார் வச்சு டான்ஸ் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் செம்ம ஐடியா செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அந்த ஹோல் ஸ்டோரி ஆரம்பிச்சது. தென் தித்யா எல்லாம் வரும்போது நான் பிரபு சாரை போய் சொன்னோம். பிரபு சார் சொன்ன மாதிரி தான், டான்ஸ் படம்னா ஒரு லெவல் இருக்கணும் விஜய் அப்படின்னாங்க. நான் பிரபு சார் பார்த்துருக்கோம், நம்ம ஏபிசிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த லெவலில் நம்ம கொண்டு போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு தைரியம்னா, கூட பிரபு சார் இருக்கார் அப்படின்ற ஒரு தைரியம் கூட இருந்தது. அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், பிரபு சாரோட கான்டாக்ட்ஸ், பிரபு சாரோட நாலேஜ் ஆஃப் டான்ஸிங், அதை இப்போ இந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால தான் ரொம்ப தைரியமாக பண்ண முடிஞ்சுது. ட்ரீம் கம் ட்ரூ. Every dancer has a dream to work with Prabhu sir, and I'm really blessed that I've got an opportunity to work with him. படம் நாங்கள் பார்த்துட்டோம், நானும் விஜய் எல்லாம் பார்த்துட்டோம். படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு தமிழில் இது யாரும் ட்ரை பண்ணாத ஒரு புது படம். பிரபு சார் காட் ஆஃப் டான்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் எல்லா படத்துலையும் ஆடி கிழிச்சிருவார். ஸ்டூடெண்ட்டாக இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கிறது பெரிய ஆச்சரியம். யூ ஆர் வெரி சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். விஜய் சார் கிட்ட போய் கதை கேட்டவுடனே அப்படியே கதை ஒரு 15-20 மினிட்ஸ் நரேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 20 மினிட்ஸ் to half an hour மேக்ஸிமம். கேட்ட உடனே வெளில வந்தவுடனே எதுவுமே யோசிக்கல. சார் ஐஸ்வர்யா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, பண்ணுறீங்களா இல்லையா? சார் நான் எப்பயோ டிசைடட் சார், நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டாகவே இந்த படம் அவ்வளோ ஒரு டான்ஸ் ஃபிலிம் அப்படி இல்லாமல் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸராக இருந்துட்டு ஒரு டான்ஸ் ஓரியன்டட் சப்ஜெக்டில் இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பி இந்த சான்ஸ் கொடுத்த எல்வி சார் ரொம்ப நன்றி சார். நான் இவ்வளோ பெரிய படம் நான் பண்ணணுன்ட்டு இதுவாக இருந்தது. எனக்கு விஜய் சார் வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் கரெக்டாக பண்ணேன்ட்டு அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, இது ஒரு டான்ஸ் மூவின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு டான்ஸ் மூவி, ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ எமோஷன் இருக்குது. நார்மலாக காம்படிஷன் நடக்குது, டிவி ஷோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிங்கிங் காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, அது பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு எமோஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த சேனல் சம்மந்தமான எமோஷன், அந்த மாதிரி ஒரு எமோஷன், ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது இந்த இதுக்குள்ளே. அதர் தென் டான்ஸ் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் டான்ஸ், அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த டான்ஸ் மூலயமா லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், இல்லை சிங்க்ரனைசேஷன், இல்லை about life. It's more about life. The art of dance is like teaching you something and gets across the point. Vijay sir had a vision and now it has become an IMAX vision. So I'm so blessed to be working in my first Tamil debut with such masters of cinema.
And when the cooks are so great, then the soup has to be beautiful. And thank you very much for the warm welcome and thank you, sir. அரவிந்த் சாமி ஹீரோவா நடிக்க ராஜபாண்டி இயக்கும் படத்துல அரவிந்த் சாமிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ரெஜினா. கலப்பம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில ராமமாணிக்கம் இயக்கி தயாரிச்சிருக்காரு. சரத் பிரியதேவ் இசையமைப்புல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க சோதிஷா. என் பேர் ராமமாணிக்கம், கலப்பம் படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர். இந்த கலப்பம்ன்ற டைட்டில் ஒரு அமைதியான ஒரு யானை கூட மதம் கொண்டா ரொம்ப மோசமான சூழ்நிலையை உருவாக்கும். இந்த படத்தில் வில்லன் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன். கோயில் சொத்து, ஊர் சொத்துக்களை கொள்ளையடித்து மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனோநல உள்ளவங்க. அந்த ஒரு மனோநல உள்ள ஒருத்தனை அடக்கிறதுக்கு, யானையை அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் மாதிரி அந்த வில்லனுடைய மகன் வச்சு அந்த கதாநாயகன் அவனுடைய ஆணவத்தையும் இதையும் அடக்கிறான். என் பேர் மனோகரன், கேமராமேன். நான் 40 இயர்ஸாக இருக்கேன். நான் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லார் ஆர்டிஸ்ட் கூட நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த படம் சாருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். படம் நல்லா வந்திருக்கும், நல்லா போகணுன்னு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் MP கீரன். இந்த கலபம் திரைப்படமானது எனக்கு 2வது படம். இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு சரியாக பொருந்தி வந்திருக்கிறதாக டைரக்டர் சொன்னார். நல்லபடியாக அந்த படம் வந்திருக்கு. இது ஒரு சின்ன படம், கலபம். கரூரில் படமாக்கினாங்க. ஒரு 20 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல தரமான குடும்ப படம். ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு நல்ல மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சோதனையும் வேதனையும் வரும், அந்த சோதனை வேதனை எப்படி அவர் தாங்கிக்கிட்டாருங்கிறத என்னுடைய பாத்திரம். இந்த படத்தில் ஒரு நல்ல வெயிட்டான கேரக்டர், கனமான பாத்திரம் கொடுத்துருக்காரு இயக்குனர் மாணிக்கம். கிராமத்து கதை. நான் இதில் ஃபஸ்ட்டு முத ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், நல்ல கலகலப்பாக இருக்கும். ஒரு ஊரில் என்ன நடக்குமோ அது நடந்திருக்கு. சரத் பிரியதேவ், கலபம் படத்தின் இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு. நிச்சயமாக இந்த படமும் ஒரு ஹாரர் டைப்பில், ஒரு த்ரில்லர், க்ரைம், அந்த மாதிரி எல்லா ஜானரும் மிக்ஸ் ஆன ஒரு படம். கலபம் மூவியில் சரத் பிரியதேவி சார் மியூசிக்கில் ராசாவே சாங் பாடியிருக்கேன். இந்த படத்தில் காமெடி நடிகனாக நடிக்கணும்னு சொன்னார். நல்லபடியாக பண்ணியிருக்கிறேன், காமெடி நடிகனாக பண்ணியிருக்கேன். நான் ஜோதிஷா, இந்த கலபம் மூவியில் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் த்ரில்லிங் மாதிரியான ஒரு ஸ்டோரி. 60 வயது மாநிலம் பிரகாஷ் ராஜ், விக்ரம் பிரபு, இந்துஜா, சமுத்திரக்கனி நடிக்க இசைஞானி இசையில் விஜய் வசனம் எழுத ராதாமோகன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கலைப்புலி எஸ் தானு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த படம் வெளிவர இருக்கு. பிரகாஷ் ராஜ் சார் இந்த படத்தை நான் கேட்கும் பொழுது, இது நான் பண்ணணும், நானே தயாரிக்கணும்னு இருந்தேன் அப்படின்னாரு. சார் அதை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னேன். பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். 60 வயது மாநிலம் ஒரு அழகான விஷயம், ஒரு தேடல் பற்றியான ஒரு படம் இது. இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேடல்னா என்னன்னு. அதாவது காணாமல் போனவங்கள தேடுருவான், இல்லை தொலைச்சதை தேடுருவான்னு. அவரோட 2 வசனங்கள் சொல்கிறேன். இந்த படத்தோட 2 முகங்களையும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு இடத்துல அவர் இந்த படத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் காணாமல் போனவரை ஒருத்தரை தேடுறீங்க, ஆனால் நான் தொலைச்ச ஒருத்தரை தேடுறேன்னு. இதே விஷயம் இன்னொரு பலமான ஒரு வசனத்தை எழுதுகிறார் இந்த படத்தில். என்னுடைய கதாபாத்திரத்தை பார்த்து ஒருத்தன் குமரவேல் ஒரு கமெண்ட் அடிப்பார். இவர் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி மறந்துருந்தால் அவங்க தேடி வந்துடுவாங்க, ஒருவேளை இவரு கொடுத்து மறந்துருந்தால் யாரும் தேடி வர மாட்டாங்க. இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அனுபவம் அது. ஏன்னா நான் உதவி இயக்குனர் இருந்தப்போ நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே அவர் தான் அப்போ மியூசிக் டைரக்டர். சிச்சுவேஷனோடனே உட்காந்து அப்படியே ஒரு ஒரு 1 ஹவரில் 3 சாங்கும் கொடுத்துட்டார். அப்படியே எனக்கு அதில் ரொம்ப நம்பவே முடியல. அதை அவர் அப்படி அந்த ஹார்மோனியத்தில் கை வச்சாருன்னா அப்படியே வருது, அப்படியே அந்த ஃப்ளோ. அது ரொம்ப அழகாக. அது மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் ஒரு அவர் அவரோட ரசிகர்கள் கூட நாங்களாம் ஒரு வெறியர்கள், பக்தர்கள்னு சொல்லலாம். ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போதே ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா நிச்சயம் சாரோட பேர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி மீட் பண்ணோம், பட் அந்த ப்ராஜெக்டில் சேர முடியல. அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டர்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் எடுத்துகிட்டு வர ஒரு யதார்த்தம் வேறு எந்த டைரக்டர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உணர்வு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு இப்படி ஒரு அப்பா
இப்படி ஒரு புள்ள அப்படி நம்ம எல்லாருக்குமே நம்ம அப்பாவை ஞாபகம் வரும். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வயசு வந்த பிள்ளைங்க இருந்தால் நம்ம பிள்ளைங்க ஞாபகம் வரும். அந்தளவுக்கு பிரகாஷ் ராஜ் சாரும் விக்ரம் பிரபு சாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு சார் நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது ஐ கேன் see the மெச்சூரிட்டி. இந்த கதைக்கு தேவையான ஒரு ரோலை அவர் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா இதை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப அழகாக ரொம்ப பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் கூட நிறைய படங்களில் நான் பணியாற்றியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. அதே மாதிரி டப் பண்ணும்போது நான் ஒரு விக்ரம் பிரபு நடித்த ஒரு காட்சியை பார்த்தேன். மாடியில் அவர் தன்னுடைய தந்தையை காணும்னு பேசுகிற ஒரு காட்சி ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப மெச்சூர்டாக அதை அவர் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து ஒரு என்சம்பிளாக, அதாவது ரொம்ப அழகான படமாக வந்திருக்கு. எல்லாமே இருக்குது இந்த படத்தில். பிரகாஷ் ராஜ் சார் அவர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன். ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வருவார் எப்படி லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தோடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு, ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதர். JPR, சாம் சூர்யா இருவரும் இணைந்து இயக்கும் அக்னிதேவ் படத்துல பாபி சிம்ஹாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ரம்யா நம்பீஸ். சுந்தர் சி இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறாருன்ற செய்தியை கடந்த வாரம் இதே நிகழ்ச்சியில பார்த்தோம். கூடுதல் செய்தி என்னன்னா, சிம்புவுடன் இணைந்து ஹிப்பாபாவியும் நடிக்கிறாரு. சுசேந்திரன் தன் இயக்கத்தில் அவ்வப்போது சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை பதிவு செய்வாரு. ஜீனியஸ் சுசேந்திரன் இயக்கத்தில் புதியவர்கள் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கும் திரைப்படம். ஸ்கூல் எஜுகேஷனையும் அதன் சில அவலங்களையும் இந்த படத்துல காட்சியாக்கியிருக்காரு. என்ன சினிமா ரொம்ப மிரட்டுறாங்க போட்டு அப்படி சொல்லி ஒரு படம் நானே ஒரு டேரக்டரை வச்சு என் ஃப்ரெண்டை வச்சு பண்ணுப்பான்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். பண்ணும்போது தெரிஞ்சது வந்து சினிமா வந்து ஒன்றும் தயாரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கரெக்டான ஆளுங்க கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலில் சுசி சார் வந்தார். எனக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம் சுசீந்திரன். நான் இந்த ப்ரொடியூசர் அந்த படத்தில் பண்ண ஒரே ஒரு விஷயம் யுவன் சங்கர் ராஜாவையும் சுசீந்திரனையும் சேர்த்து வச்சது, அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் நான் பண்ணல. படத்தை கமிட் பண்ணது அவர், ஹீரோவை செலக்ட் பண்ணது அவர், அந்த கதையை முடிவு பண்ணது அவர், இன்னைய வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இப்படி நடக்கணும்னு முடிவு பண்ணது அவர் தான். ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க இந்த வீட்டில் இந்த பசங்களை மேய்க்கிறது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க ஃபேமிலி மெயின்டைன். இந்த ப்ரெஷருங்கிற வார்த்தையை வந்து சமீப காலமாக தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஒரு பையன் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த பையன் மறுபடியும் எப்படி கம்பேக் லைஃப்குள்ளே வர்றாங்கிறது இந்த படத்துடைய கதை. அடுத்த ப்ராஜெக்டுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஜீனியஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் சார் நம்ம பண்ணலாமா டைலாக்னு கேட்டாப்புல. இது சுசி கூப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் இதுக்கு மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது, உடனே போயிடுவோன்னு வச்சுக்கிறோங்க. ஆனாலும் போனதுக்கப்புறம் இதுக்கு கரெக்டாக கூப்பிட்ருக்காப்புல நமக்கு ஒரு மனது ரீதியாக ஒரு முடிவு வரும்ல, சரியான ப்ராஜெக்ட்டுக்கு சரியான காரணத்துக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திருப்தியை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் தொடங்கினது தெரியல, முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுசியோட 4வது படம் நான் பண்ணுறேன். இந்த டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ப்ராஜெக்டை அவங்கவுங்க இடத்த கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. இது வந்து என்னோட 3rd ஃபிலிம் சுசீந்திரன் சார் கூட. ஐ ஹவ் ஆக்டட் இன் ஜீவா அண்ட் நான் இப்போ அவர் கூட ஏன்ஜினா கூட பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை 3rd ஃபிலிம் ஜீனியஸ் வித் ஹிம். கேரக்டர் வந்து இட்ஸ் ஸ்கூல் கேர்ள் கேரக்டர். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ப்ளஸ் படைப்பு. எல்லா பேரண்ட்டும் எல்லா பசங்களும் போய் பார்க்க வேண்டிய கற்றுக்க வேண்டிய படம். ஜென்ரலாக எல்லா பாட்டும் கதையை ஒட்டி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து ரொம்ப கதையை ரொம்ப ஒட்டி ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்கோம். பியார் பிரேமா காதல் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஹீரோ ஹரிஷ் ரஞ்சித் ஜெயக்கொடி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்